புதுச்சேரியில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் மறைந்த ரகுமான் அவர்களுக்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி ராஜா திரையரங்கம் அருகில் பொதுநல அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் மறைந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி இன்று செப்டம்பர் 25, 2024 புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் ராஜா திரையரங்கம் அருகில் பொதுநல அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பொதுநல அமைப்பு தலைவர்கள் திராவிட விடுதலை கழகம் லோகாயப்பன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் ரா மங்கேசெல்வம், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கோ ஜெகநாதன், தமிழர் தேசிய முன்னணி நாமு தமிழ்மணி, மக்கள் உரிமை கூட்டமைப்பு கோ சுகுமாரன், திராவிடர் கழகம் அன்பரசன், தமிழர் களம் கோ அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா, தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ வீரமோகன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், இந்திய மஜிலி கட்சி சம்சுதீன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், பி போல்ட் இயக்கம் பஷீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் பிராங்க்லின், தமிழ் தேசிய பேரியக்கம் ரா வேலுசாமி, அம்பேத்கர் தொண்டர் படை ஆ பாவடராயன், புதுச்சேரி எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ் நெஞ்சன், ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சிங்கமணி, புதுச்சேரி தன்னுரிமை கழகம் து சடகோபன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அந்தோன், புதுச்சேரி தொல் வரலாற்று ஆய்வு நடுவம் ஆ ஆனந்தன் என திரளான தலைவர்களும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு செய்தியாளர் ரகுமான் அவர்களுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள்.